ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை, அதை எப்படி தெரிந்து கொள்வது, வெளிப்படையாக இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டார்களா இல்லை ரட்சிக்கப்படவில்லையா அப்படின்னு ஒரு சோதனை செய்யணும் அப்படின்னா எந்த காரியத்தெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இதனோட பர்பஸ் என்ன? ஒன்று, நம்ம பார்க்குற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இருக்கக்கூடிய ஜனங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறார்களா, இல்லை சபை கட்டடத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிறிஸ்துவாகிய கட்டடத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், ரெண்டாவது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுறோன்னு சொல்கிறோமே, இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவும் நம்மை புதுப்பித்து கொள்வதற்காகவும் தான் இந்த டீச்சிங். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான காரியம், பல கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத காரியம், இன்னும் இதை பற்றி சபைகளில் நம்ம போதிக்கிறதும் இல்லை. ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். பர்சிக்யூஷன் அல்லது உபத்திரவம், இது நமக்கு பிடிக்கிறதே இல்லை. கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும் பிரதர், கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் வெற்றி உள்ளவனாக இருக்கணும் பிரதர், கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் முன்னால் இருக்கணும் பிரதர், ஏன் இன்றைக்கி இப்படி கூட சொல்ல ஆரம்பித்தான், கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் பணக்காரனாக இருக்கணும் பிரதர், இப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டோம். எங்கேயாவது நம்ம கேள்விப்படுறோமா கிறிஸ்தவனாக இருந்தால் பாடு உள்ளவனாக இருக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் உபத்திரவப்படுகிறவனாக இருக்கணும், இப்படி நம்ம போதிக்கிறது இல்லை. இதை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல இயேசு என்ன சொல்கிறாரு? யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் அப்படிங்கிறாரு. அப்படியே தொடர்ந்து நீங்கள் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. 20வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அப்படிங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கிறதா? ஒரு தடவை இல்லை, 2 தடவை சொல்கிறாரு. கிறிஸ்துவ துன்பப்படுத்தினது போல, அல்லது ரொம்ப சிம்பிளாக இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்துதா? உலகத்திலிருந்து எந்த பகையுமே நான் ஃபேஸ் பண்ணலை, இந்த உலகம் என்னை துன்பப்படுத்துகிற மாதிரி இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பிரதர், நான் பாட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, பிரதர் எங்கேயோ தப்பு நடக்குது. நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைச்சிருக்கணும், நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்தியிருக்கணும். சரி, ஒரு இடத்துல இல்லை, தொடர்ந்து வாசிக்கிற மாதிரில பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. பவுல் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறீர்கள் என்று. அப்புறம் உங்களை எதிர்க்கிறவங்க யாராவது இருக்காங்களா பிரதர்? உங்களை எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது இடத்தகராறு நிலத்தகராறில் எதிர்க்கிறவங்க அதை சொல்ல வரல பிரதர். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கிறதுனால், இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்வதனால் உங்களை எதிர்க்கிறவங்க இருக்காங்களா? ஏன் வீட்டில் கூட இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், ஏன் சபையில் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்ப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? டு யூ ஃபீல் தட் ஹீட்? இன்னும் 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 12வது வசனம், ஏறக்குறைய பவுலுடைய கடைசி ஆகமம், ஒரு கடைசி லெட்டர் அவர் எழுதுகிறார். அதில் கூட என்ன எழுதுகிறார் பாருங்களேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறோம். ஆசீர்வாதம் நல்லது தான். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ நீங்கள் துன்பப்பட்டிருக்கீங்களா? இந்த சுவிசேஷத்தினால, இந்த இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால கடைசியாக எப்போ நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிங்க, போராட்டத்தை அனுபவிச்சிங்க, பாடுகள் அனுபவிச்சிங்க? அப்படி இதெல்லாம் எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லையே பிரதர் அப்படின்னா, பிரதர் எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, பவுல் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு இது எங்கெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மலை பிரசங்கம் தான் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பிரசங்கம், பல பேருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய பிரசங்கம், மிக முக்கியமான வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மலை பிரசங்கத்திலேயும் அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்களேன். மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போது நீ துன்பப்படுவ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்து, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னா, ரொம்ப துன்பம் வந்தால் யோசிக்காத, அப்படி தான் வரும். எப்படி வரும்? முன்னால் ப்ராஃபிட்டெல்லாம் பாரு, அவங்களுக்கெல்லாம் வந்துச்சுல, அதை மாதிரி தான் வரும். அதையும் அடுத்து 44வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் சத்ருக்களை சிநேகிங்கள். அப்போ நிச்சயமாக சத்ரு இருப்பான்.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், அப்போ உங்களை சபிக்கிற 4 பேர் இருப்பா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அப்போ உங்களை நிறைய பேர் பகைப்பாங்க. நிறைய பேர் பகைப்பாங்க, நிறைய பேர் சபிப்பாங்க, நிறைய பேர் சத்துருவா மாறுவாங்க. இப்படி மாறி இருக்காங்களா? இயேசுவின் பிள்ளையா நீங்கள் வாழ்றதுனால இப்படிப்பட்ட மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ரட்சிப்புக்களான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. சரி, இந்த செர்மனை விட்டுருங்க. முதலாக ஊழியத்துக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். அதை வந்து கமிஷனிங் சர்மன் அப்படின்னு சொல்லலாம். முதலாக அந்த சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பிட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அனுப்பும்போது அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்களேன், டேய் பார்த்து போயிட்டு வாங்கப்பா, நான் கூட இருக்கிறேன், என் வல்லமை கூட இருக்குது, எல்லாம் சூப்பராக நடக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அனுப்பலை. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஆடு என்னைக்காவது ஓநாய்க்கு கூட போவாங்க? இல்லை, அப்படி போனாலும் அந்த ஆடு உயிரோட திரும்ப வருமா? அது எப்படி வரும்? அப்போ பாடுகள் இருக்க, பாடுகளுக்குள்ளே நான் அனுப்பவே செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே வசனத்தில், அதே அதிகாரத்தில் 17வது வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிற? மனுஷனுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல போகிறான். சீஷன் மனுஷனை பார்க்குறான், சீஷன் மனுஷனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? நீங்கள் சீஷனா? நீங்களும் நானும் சீஷனாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் முன்னே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சீஷன், நீங்களும் மனுஷனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. நான் சீஷனாக இருந்தேன்னா மனுஷனுக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா என்னை ஒப்பு கொடுப்பாங்க, வாரினால் அடிக்க கூட செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அதுக்கு அடுத்து 22வது வசனம், யாராவது பகைப்பாங்க பிரதர், 2-3 பேர் அங்கங்கே பகைப்பாங்க, மற்றபடி நம்ம ஆட்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா வசனம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை பிரதர், கரெக்டு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீங்க, அதுக்காக நீங்கள் இழுத்து வச்ச பிரச்சனை பற்றி சொல்லலைங்க. கிறிஸ்துவ நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. சரி, இதை விடுங்க. இந்த மத்தேயு 23வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரசங்கம் வரும். ஏறக்குறைய அதை ஒரு அஃபிஷியல் கடைசி பிரசங்கனோட சொல்லலாம். அதை ஃபுல்லாக அந்த பரிசேயர் அவங்களுடைய மாய்மாலத்தன்மையை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு. முதல்ல செர்மன் ஆன் த மவுண்ட் சொன்னேன், அடுத்து கமிஷனிங் சர்மன் சொன்னேன், இப்போ ஏறக்குறைய கடைசி சர்மன் அல்லது சர்மன் அகெயின்ஸ்ட் ஹிப்போக்ரஸி அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய சர்மன். அதில் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அதில் அந்த பாரிசியை பார்த்து சொல்கிறாரு, அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். யார்? அப்போ பின்னால் இருக்க பேதுரெல்லாம் யோசிச்சு, ஆஹா டேய் நம்மளை கொன்று சிலுவையில் அறைவாங்கன்னு இப்போவே சொல்கிறாரு பாடுறா. ஆமாம், அதுதான் நடந்துச்சு பேதுருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்களாம். எந்த ஊருக்கு போனாலும் அடி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பவுலை பற்றி சொன்னால் பவுல் சொல்லுவார், எல்லா சபையிலேருந்து வந்து நெருக்கம். அது மாத்திரம் இல்லை, எங்கே போனாலும் வனாந்தரத்தில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, காட்டில் பிரச்சனை, எல்லா பக்கம் பிரச்சனை, எங்கே போனாலும் துன்புறுத்தப்படுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் கடந்து நீங்கள் வரீங்களா? நீங்கள் அவருடைய ரட்சிப்பை முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஹவ் யூ பீன் பெர்சிக்யூட்டட்? நீங்கள் அப்படி பெர்சிக்யூட் பண்ணப்பட்டீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. இன்னும் சரித்திர சம்பவம் எப்படி சொல்லுது, கடந்த 20 நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்பட்டு மரித்தவர்கள் எண்ணிக்கையை சேர்த்து பார்த்தா 20வது நூற்றாண்டில் அதை விட அதிகமாக இருக்காம். அல்லது புட் டுகெதர் ஆல் த 19th centuries அண்ட் டேக் தட் ஒன் பர்டிகுலர் செஞ்சுரி, தட் இஸ் 20th century. இந்த 20வது செஞ்சுரியில் அவ்வளவு பாடுகள், அவ்வளவு மார்ட்டியர்ஸ், அவ்வளோ பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வரீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்களேன். சைனாவில் பாக்ஸர் ரிபல்லியன் அப்படின்னு ஒரு ரிபல்லியன் நடந்துச்சு. அப்போ கிறிஸ்தவங்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டு இருந்தாங்க. அது 1900 நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய மாணவர்கள் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. வெளியில் போலீஸ் சூழ்ந்துருச்சு. அப்போ சூழ்ந்த உடனே எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேட்டோட வாசலில் ஒரு சிலுவையை செஞ்சு அதை படுக்க வச்சாங்க. வச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற யாருனாலும் உயிரோடு போகலாம், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலுவை மேலே மிதித்து ஏறி நடந்து அந்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் கீழே நரகம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ரோடு இருக்கும், நடுவில் சிலுவை இருக்கும், இதில் ஏறி மிதிச்சு போனால் அந்த பக்கம் போகிற மாதிரி இமேஜ் நம்ம போர்ட்ரேட் பண்ணுவோம். ஏறக்குறைய அதை வச்சுட்டு செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த சிலுவையை நீ மிதித்து நடந்து அந்த பக்கம் போனால் நீ உயிரோட போவ, இப்படி மிதிக்காமல் நீ போன அப்படின்னா நீ சுட்டு கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல ஒவ்வொருத்தராக போக ஆரம்பித்தாங்க. 7 பேர் அந்த சிலுவையில் மிதித்து போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ், எல்லா ஃப்ரீடம், ஆல் த ஃப்ரீடம் தே ஹேவ் கிவன். 8வதாக ஒரு சிறுமி வாரா. அவளால் அதை மிதித்து போகிற அளவுக்கு தைரியம் இல்லை.
அந்த சிலுவை பக்கத்தில் முழங்கால் போடுறா. முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறா. எந்திக்கிறா, அந்த சிலுவையை சுற்றி நடக்கிறா. அந்த இடத்துலே அவள் சுட்டு கொல்லப்படுறா. அவளை சுட்டு கொல்லப்பட்ட அடுத்த வினாடி, அதுக்கப்புறம் பின்னால் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய மீதி இருந்த 92 மாணவர்களும் அப்படியே வந்து ஒவ்வொருவராக சுட்டு கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் நானும் இன்றைக்கோ நாளைக்கோ மரித்து போவோம், கொல்லப்படுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த உலகம் அனுதினமும் உங்களை பகைக்கிறதா? காரணமே இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுகிறீர்களா? அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க பிரதர். இப்படி ஒரு அனுபவமே இல்லை அப்படின்னா இந்த உலகத்துக்கு உங்களை வச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைனா எதிரியோட ராஜ்யத்துக்கு உங்களை வச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் நீங்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளையாங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். பாடுகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கிறிஸ்தவனாக இருந்தால் நிச்சயமாக பாடுகள் மத்தியில் மட்டும்தான் வாழ வேண்டியிருக்கும். அப்படி பாடுகளே வரலை அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குது. கண்களை மூடி நாம் யோசிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், உலகம் உங்களை பகைக்கும், என்னை பகைக்கிறது போல உங்களையும் அது பகைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த நேம்சேக் கிறிஸ்டியானிட்டி அல்லது பெயர் அளவில் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதுனால இந்த காரியத்தெல்லாம் அனுபவிக்கலையோ, எங்களை கொஞ்சம் உள்ளத்தில் நீங்கள் உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தோடு ஒத்த வாழ்வு அல்ல ஆண்டவரே. இந்த உலகமும் இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாமே ஆண்டவரே பிசாசின் ஆளுகை கீழே இருக்கிறது. நாங்கள் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்பா, we are not go along with them, but we are called to go against them. ஆண்டவரே, தைரியமாக பாடுகளின் மத்தியில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் வழிகாட்டும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.